வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 50-60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நம் முதியவர்கள் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான விட்டமின்களை எடுத்துக்கொள்வது முக்கியம், எப்போ அவங்களுக்கு எந்த மாதிரியான விட்டமின்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். முதுமை காலம், அதாவது வயதான காலத்தில் உணவு முறைகள் கவனத்தோடு இருக்கணும். நீரிழிவு நோய், இதய கோளாறுகள், வயிற்று கோளாறுகள், கண் பார்வை, மூட்டுகள் பாதிப்பு, காது கேட்காம போகிறது, இந்த மாதிரி பல ஆரோக்கிய குறைபாடுகளை சந்திக்கக்கூடிய காலம் தான் அந்த வயதான காலம். இப்போ இந்த நோய்களை தூண்டக்கூடிய விஷயத்தை கவனித்து அதை நம்ம தவிர்த்து கட்டுப்படுத்த செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஊட்டச்சத்து சரி விகித அளவில் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது இந்த குறைபாட்டு நோய்கள் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கொண்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த நோய் தீவிரத்தை நம்மளால் தடுக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன விட்டமின்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும், எந்தெந்த விட்டமின் ரொம்ப முக்கியம் விளக்கமாக பார்ப்போம் வாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வயதானவர்களுக்கு விட்டமின் B12 கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. விட்டமின் B12 உடலில் இரத்த சிகப்பு அணுக்களை உருவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். நரம்பு செயல்பாட்டையுமே நமக்கு மேம்படுத்தும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதயம் சார்ந்த நோய்கள் ஏற்படக்கூடிய அந்த அபாயத்தை குறைக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நரம்புகள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இல்லை, நரம்புகளில் இருக்குங்கள் தென்படுது அப்படின்னா அந்த நரம்புகள் இருக்குங்கள் தென்படுறது தான் பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் உங்களுக்கு சீரான அளவில் கிடைக்காததால் மாரடைப்பு, பக்கவாதம், இந்த மாதிரி இதயம் தொடர்பான பக்க விளைவுகள் ஏற்படலாம். அதனால நரம்பு செயல்பாட்டை மேம்படுத்திட்டோம் அப்படின்னா இதய ஆரோக்கியத்தையுமே நம்ம பாதுகாக்க முடியும். இதுக்கெல்லாம் விட்டமின் B12 இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் விட்டமின் B12 இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே அறிவாற்றல் திறன்களை நமக்கு பலப்படுத்துது. இதை உணவுகளிலிருந்து பெறுவதாக நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கலாம். ஸோ விட்டமின் B12 எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இறைச்சிகளில் இருக்குது, வலுவூட்டப்பட்ட தானியங்கள் இருக்குது. அதாவது கோதுமை, முழு கோதுமை ரொட்டி, குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ், இந்த மாதிரி முழு தானியங்கள் எடுத்துக்கலாம். விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம ஒரு கைப்பிடி அளவு தினமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த விட்டமின் B12 சத்தை பெறலாம். ஸோ எவ்வளவு நமக்கு விட்டமின் B12 ஒரு நாளைக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு விட்டமின் B12 பார்த்தீங்கன்னா 2.4 மைக்ரோகிராம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வேணும். ஸோ இதை இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே விட்டமின் B12 நமக்கு கிடைக்கும் போது நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். அதுக்கடுத்து வயதானவர்களுக்கு விட்டமின் D சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கணும். விட்டமின் D சத்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த விட்டமின் D தான் நம்மளுடைய எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு வேண்டிய கால்சியம் சத்துக்கள் எல்லாத்தையுமே உறிஞ்சி எலும்பை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது உடலினுடைய பாதுகாப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு உதவிகரமாக இருக்குது. விட்டமின் D நீங்கள் உணவுகளிலிருந்தும் பெறலாம். சூரியனிடமிருந்து நேரடியாக வெளிப்படும் போது அந்த கதிர்களையுமே நீங்கள் உங்களுடைய உடல்களில் பட வைக்கும் போது விட்டமின் D உங்களுக்கு எலும்புகள் வழியாக உறிஞ்சப்பட்டு தோள்கள் வழியாக அந்த விட்டமின் D உறிஞ்சி எலும்புகளை உங்களுக்கு வலுப்படுத்தும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான தொந்தரவுகளும் இல்லாமல் உங்களால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ எவ்வளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விட்டமின் D வேணும் அப்படின்னா 51 முதல் 70 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 15 மைக்ரோகிராம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் D தேவைப்படுது. ஸோ 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 20 மைக்ரோகிராம்கள் விட்டமின் D வேணும். அதே நேரம் நாள் ஒன்றுக்கு 1000 மைக்ரோகிராம்கள் மேலே பெறக்கூடாது. ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு குறிப்பிடத்தக்க விட்டமின் D போதுமானது, அதுவே உங்களை ஆரோக்கியமாக வைக்கும். ஸோ விட்டமின் D நிறைந்திருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா முட்டையினுடைய மஞ்சள் கருவில் விட்டமின் D இருக்கு. சால்மன் போன்ற கொழுப்பு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய மீன்களில் விட்டமின் D இருக்கு. வலுவூட்டப்பட்ட தானியங்கள் வலுவூட்டப்பட்ட பால், அதுலேயுமே பார்த்தீங்கன்னா விட்டமின் D இருக்கு. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வயதானவர்களுக்கு விட்டமின் A சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஃபுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும். விட்டமின் A வயதானவர்களுக்கு மிக முக்கியமானதுக்கான காரணம் என்னன்னா இது நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை மேம்படுத்தும். அதனால் அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்தும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவக்கால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கும். அதே போல் ஆரோக்கியமாக கண் பார்வை மேம்படுத்திக் கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா விட்டமின் A அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்து குறைபாடில் தான் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் போது கண்கள் பார்வை மங்க ஆரம்பிக்கும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வயதானவர்களுக்கு பொதுவாகவே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் மாறும். அப்போ அவங்களுக்கு அந்த விட்டமின் A சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளாம் கொடுத்தோம் அப்படின்னா கண் பார்வையை அவங்க கூர்மை பெற வைத்துக் கொள்ளலாம். கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமலும் வைத்துக் கொள்வதற்கு அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ எவ்வளவு அவங்களுக்கு விட்டமின் A சத்து வேணும்னா நாள் ஒன்றுக்கு 900 மைக்ரோகிராம் அந்த அளவுக்கு விட்டமின் A அவங்களுக்கு வேணும். ஸோ விட்டமின் A இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெக்கோலி கொடுக்கலாம். முட்டை தினமும் ஒரு முட்டை வயதானவர்களுக்கு கொடுக்கலாம். அதாவது நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை கொடுக்கறது நல்லது. சர்க்கரை வெள்ளி கிழங்கு கொடுக்கலாம். ஸ்குவாஷ் போன்றவற்றில் நிறைவாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் A இருக்குது.
பால் வந்து விட்டமின் ஏ கொண்டது தான். சிவப்பு குடைமிளகாய் அதாவது ரெட் கேப்சிகம் உங்களுக்கு கொடுக்கலாம். கலர் நிறைந்த காய்கறிகள் அதாவது கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை நிற காய்கறிகள், கேரட் இந்த மாதிரி கலர் கலராக வண்ணமயமான காய்கறிகளை உங்களுக்கு சமைத்து கொடுக்கும்போது விட்டமின் ஏ சத்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஆரோக்கியமாக இருப்பாங்க. வயதானவர்களுக்கு விட்டமின் இ சத்து நம்ம கொடுக்க வேண்டியது அவசியம். ஸோ விட்டமின் இ வந்து பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை அளிக்குது. 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அவசியமான விட்டமின் சத்து வந்து விட்டமின் இ தான். ஸோ இது வந்து இதய நோய், புற்றுநோய் போன்றவற்றிலிருந்து ஆக்சிஜனேற்ற நன்மைகளை அளிக்குது. இது மாகுலர் டீஜெனரேஷன் போன்ற ஏஎம்டி ப்ராப்ளம் அதாவது கண்கள் தொடர்பான கண் பிரச்சனைகளினுடைய அபாயத்தை நமக்கு குறைக்கிறதுக்குமே இந்த விட்டமின் இ வந்து ஹெல்ப் பண்ணும். அதோட நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி எந்த நோயுமே வயதானவர்களுக்கு வந்து அட்டாக் ஆகாம பாதுகாக்கிறதுக்கு விட்டமின் இ சத்தும் ஹெல்ப் பண்ணும். ஸோ விட்டமின் இ சத்து வந்து எவ்வளவு வேணும்னு கேட்டிங்கன்னா நாள் ஒன்றுக்கு 15 மில்லிகிராம் அளவுக்கு பரிந்துரைக்கப்படுது இந்த விட்டமின் இ சத்து. விட்டமின் இ சத்து எந்தெந்த உணவுகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம விதைகள் மற்றும் நட்ஸை எடுத்துக்கலாம். அதில் விட்டமின் இ இருக்குது. வேர்க்கடலை எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை இலை காய்கறிகள் கிரீன் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். அவகேடோ பழங்கள் எடுத்துக்கலாம். சாதாரணமாக நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள் அதாவது சுழற்சி அடிப்படையில் நம்ம தினமும் ஒரு பழங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து விட்டமின் இ சத்து வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். வயதானவர்களுக்கு விட்டமின் B6 வந்து கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. விட்டமின் B6 வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகரிக்கிறதுலையும் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துறதுலையும் முக்கிய பங்கு வகிக்குது. அதே போல் விட்டமின் B6 வந்து ஸ்ட்ரெஸ் டென்ஷனை உங்களுக்கு வந்து ரிலீவ் பண்ணிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு குறிப்பாக சொல்லணும்னா இதயத்தை வந்து விட்டமின் B6 வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக வைக்கும். நரம்பு சேதமெல்லாம் இல்லாமல் பாதுகாத்துக்கும். அப்போ இந்த விட்டமின் B6 வந்து பார்த்தீங்கன்னா வயதாகும் போது அறிவாற்றல் குறைவதை கட்டுப்படுத்தி உங்களுக்கு வந்து அந்த நினைவாற்றல் திறனையுமே ஆரோக்கியமாக வைக்கும். வயதானவர்களுக்கு மறதி ஏற்படுவது அப்படின்றது இயல்பு தான். அந்த மறதி அதிகமாக இல்லாமல் ஓரளவு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கெல்லாம் விட்டமின் B6 இருக்கக்கூடிய ஃபுட்ஸை வந்து நம்ம 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஸோ எவ்வளவு அவங்களுக்கு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா தினசரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த 70 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு 1.7 மைக்ரோகிராம், அப்புறம் 70 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு 1.5 மில்லிகிராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விட்டமின் B6 வந்து தேவைப்படுது. அதாவது ஆண்களுக்கு 1.7 மில்லிகிராம், பெண்களுக்கு 1.5 மில்லிகிராம் விட்டமின் B6 வந்து கொடுக்கலாம். ஸோ விட்டமின் B6 வந்து எந்தெந்த உணவுகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூனா மீன், சால்மன் மீன் இந்த மாதிரி மீன்கள் இருக்குது. கொண்டக்கடலைகள் இருக்குது. பால், முட்டை, கேரட்டு, நிறைய கீரை வகைகள் இருக்குது. சுழற்சி அடிப்படையில் கீரைகள் எடுத்துக்கணும். ஒரு வாரம் பொன்னாங்கண்ணி கீரை, ஒரு வாரம் முடக்கத்தான் கீரை, ஒரு வாரம் சிறுகீரை, பாலைக்கீரை, பசலைக்கீரை அப்படின்னா சுழற்சி அடிப்படையில் கீரைகளை மாற்றி மாற்றி சாப்பிடணும். சர்க்கரை வெள்ளை கிழங்குகள் இருக்குது. விட்டமின் B6 வந்து பச்சை பட்டாணி, வாழைப்பழம், அவகேடோ பழம் இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப மறக்காமல் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி விட்டமின் மாத்திரையை நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ மல்டி விட்டமின்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தினசரி எளிய வடிவில் மாத்திரையாக எடுக்கக்கூடிய முறை. ஸோ இந்த முறையில் 50 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய பெண்களுக்கு 13 அத்தியாவசியமான விட்டமின்கள் வந்து அந்த மல்டி விட்டமின் மாத்திரையில் இருக்கும். விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, அதில் ஆரம்பித்து விட்டமின் கே மற்றும் விட்டமின் பி வரைக்கும் அனைத்துமே அதில் வந்து இருக்கும். ஆண்களினுடைய ஆரோக்கியத்திற்கும் இப்படிப்பட்ட விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ்கள் வந்து அளிக்கப்படுது. எனினும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணவின் மூலம் பழங்கள், காய்கறிகள் மற்றும் முழு தானியங்கள் இந்த மாதிரி உணவு முறைகள் மூலமாக விட்டமின் சத்துக்களை பெறுவது நல்லது அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க உணவு நிபுணர்கள். அதே நேரம் உங்களுக்கு ஏதாவது விட்டமின்கள் வேணும் ஊட்டச்சத்து பெறுவதற்கு, ஊட்டச்சத்து குறைபாடாக இல்லாமல் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் உடல்நலத்தையும் மனநலத்தையும் மேம்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் மல்டி விட்டமின் வந்து தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மருத்துவர்களுடைய பரிந்துரை இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா மல்டி விட்டமின் வந்து உங்களுடைய உடல்நலம் எந்த இருக்குன்றதை மெடிக்கல் செக்அப் பண்ணிவிட்டு டாக்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் எடுத்துக்கணும். மற்றபடி உணவுகளிலிருந்து பெறக்கூடிய அந்த மாதிரி விட்டமின்கள், அந்த விட்டமின் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்து பற்றாக்குறை, விட்டமின் சத்து பற்றாக்குறையை நீக்கிக் கொண்டு நலமாக வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.